ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணரத்னம் உமாரமணன். ஈரான் கடலிலேயே சூறாவளியை உருவாக்கும் ஒரு மாய நாடு. ஒரு மனிதனுக்கு உயிர் எந்த அளவு முக்கியமோ, இந்த உலகம் இயங்குவதற்கு, இந்த உலகத்தினுடைய அசைவியக்கத்திற்கு மிக முக்கியமானது எண்ணெய். இந்த எண்ணெயில் உலகத்துக்கு தேவையான 1/3 எண்ணெய் இந்த ஹெர்ம்ஸ் ஸ்ட்ரீட் வழியாகத்தான் செல்கின்றது. இந்த உலகத்தின் உயிர் நாடி உண்மையில் எங்கிருக்கிறது என்று கேட்டால் அது ஈரானில் தான் இருக்கின்றது. இந்த ஹெர்ம்ஸ் பாதையினை யாராவது மூடிவிட்டால் அந்த நொடியே, அந்த நாளே உலக பொருளாதாரம் ஃப்ரீஸ் ஆகிவிடும். இப்பொழுது ஈரான் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யாராவது எங்களுடைய நாட்டுக்கு எதிராக ஒரு குண்டூசியை போட்டால் கூட அந்த நொடியை நாம் ஹெர்ம்ஸ் கடல் பாதையினை முடக்கி விடுவோம் என்று ஈரான் உலகை அச்சுறுத்துகின்றது. அப்படி ஒரு சம்பவம் நடக்குமாக இருந்தால் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஆட்டம் காண தொடங்கும். எரிபொருளுக்கான விலை 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு என்று அதிகரித்து கொண்டே செல்லும். உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கும். முடிவு பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரிக்கும். உலக மாந்தர்கள் தாங்க முடியாத பொருளாதார சுமையை சுமக்க வேண்டி ஏற்படும். இவ்வாறு உலகினுடைய உயிர் நாடியையே கையில் பிடித்திருக்கின்ற ஒரு சக்திமிக்க ஆயுதம்தான் இந்த ஹெர்ம்ஸ் பகுதி. இந்த பகுதிதான் தற்பொழுது ஈரானிடம் இருக்கின்றது. இதுதான் நண்பர்களே ஈரானுடைய மிகப்பெரிய ஆயுதம். ஈரானை பொறுத்தவரை ஈரானுக்கு 2 கடற்படைகள் இருக்கின்றது. ஒன்று ஆர்டிஸ்ட் நேவி, அதாவது இது நார்மல் ட்ரெடிஷனல் ஸ்டைலில் இயங்குகின்ற ஒரு நேவி. இரண்டாவது IRGC நேவி, இதனை நாய்க்கும்பல் என்று கூறுகின்றார்கள். இவர்களிடம் ஸ்பீட் பாட்ஸ், ஸ்டெல்த், கன்ஃபியூஷன், ஸ்வோம் அட்டாக் போன்ற நுண்ணிய தாக்குதல் திறமை கொண்ட சக்திமிக்க ஒரு படையணி இருக்கிறது. இந்த IRGCயை பார்த்துத்தான் அமெரிக்காவும் பயப்படுகின்றது. நீதி, நேர்மை இவைகள் எதுவுமே இந்த கடற்படையிடமில்லை. எதிரிகளை அழிப்பது ஒன்றே இவர்களினுடைய இலக்கு. கற்பனை பண்ணி பாருங்கள், அமெரிக்காவினுடைய ஒரு பெரிய US டிஸ்ட்ராயர் தற்பொழுது ஈரான் கடற்பரப்பில் நின்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய பெறுமதி ஒரு பில்லியன் டாலர் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கப்பலுக்கு எதிராக 50 அளவிலான சிறிய ரக ஸ்பீட் போட்ஸ் அந்த கப்பலை நோக்கி ஈரானில் இருந்து செல்கின்றது. அந்த ஸ்பீட் போட் ஒவ்வொன்றிலும் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. எதிரியை கன்ஃபியூஸ் பண்ணி நேரடியாக அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்துவது. இதுதான் ஈரானுடைய சிக்னேச்சர் மூவ், ஸ்வாம் அட்டாக். சிறிய சிறிய படகுகள் மிக பிரம்மாண்டமான கப்பலை தாக்கி அளிப்பது என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? நான் கூறியவாறுதான் நண்பர்களே. ஈரானுடைய நூர், காதிர் போன்ற மிசைல்ஸ்கள் சுமார் 700 கிலோமீட்டர்கள் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவை. இந்த நூறும் காதிர் மிசைலும் ஆன்டிசிப் மிசைல் என்பது நம் நினைவில் இருக்க வேண்டிய ஒன்று. ஈரானை பொறுத்தவரை ஈரானிடம் சக்திமிக்க சப்மெரின் என்று எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களிடம் காதிர் கிளாஸ் மினி சப்மெரின் இருக்கின்றது. எந்த ஒரு ரேக்கிங் சிஸ்டத்திலும் கண்டுபிடிக்க முடியாதவாறு மறைந்து கடலுக்குள் தவழ்ந்து வரக்கூடிய சக்தி இந்த சிறிய ரக சப்மெரின்களுக்கு இருக்கின்றது. அதேபோல ஈரானிடம் தற்பொழுது ட்ரோன்ஸ் இருக்கின்றது. கெமிகாசி, சிவபில்லியன்ஸ் போன்ற ட்ரோன்கள் மிகவும் சக்தி மிக்கவை. இப்பொழுது ஈரானும் கடலிலேயே ட்ரோன்ஸ் டீப்ளாய் பண்ணுகின்ற வேலையை ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கடலில் மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கின்றது என்று. கடற்படை சண்டை என்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அமெரிக்காவுடன் ஒரு மிகப்பெரிய கப்பலை கொண்டு ஈரான் தாக்கிக் கொண்டிருக்கின்றது என்று. அவ்வாறு இல்லை நண்பர்களே. ஈரான் கடலை ஒரு டீட்லி சீஸ் போட்டாக மாற்றி வைத்திருக்கின்றது. எதிரியால் எங்குமே நிம்மதியாக நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால் தான் ஈரானை ஒரு சைலண்ட் பவர் கொண்ட நாடு என்று கூறுகின்றார்கள். மௌனம் ஒரு மிகப்பெரிய சக்தி. இதைத்தான் ஈரான் நிரூபித்து நிற்கின்றது. ஈரானின் மிகப்பெரிய சக்தி என்று சொன்னால் அது ஈரானுடைய மறைகரங்கள் தான். நேரடியாக ஈரான் மோதாமல் மறைகரங்கள் மூலம், எதிரிகளுக்கு விடுகின்ற சவால்கள் மூலம் எதிரினுடைய மனநிலையை ஆட்டம் காணச் செய்கின்ற அந்த போரியல் யுக்தியைத்தான் ஈரான் இதுவரை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி.